அப்பா வந்து நீங்க பண்ண தப்புலேயே பெரிய தப்பை மன்னிச்சு தரணும். அப்பாக்கள் அப்படிதான், பெரிய தப்பு பண்ணிட்டு போவோம், அடி இன்னைக்கு வெளுத்துற போறான்னு சொல்ல போறோம், அப்படி போய் அப்படியே ஈஸியாக அதை மன்னிச்சிருவாங்க தப்பை. பல தப்பு இருக்கு. அவங்க ஏதோ தப்பே பண்ண பிறகு டெய்லி அப்படி பார்த்தா டெய்லி நம்மளெல்லாம் டெய்லி தானே மன்னிச்சிருக்காரு. இல்லை அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. பச்சையா மாட்டிக்கிட்டேன். பட் அவரும் ஹீஸ் ஆல்சோ ஸ்மோக்கர். ஸோ நீ மட்டும் பண்ற நான் மட்டும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். இந்த அப்படியா சார் அவர் ஒரு பெரிய ரொமான்டிக். கௌதம் சார்ல வர ஒரு ஹீரோஸ்லாம் பாப்பீங்களா, அந்த மாதிரி ஹீரோ தான் அப்பா ரியல் லைஃப்ல. வே ஹி லுக்ஸ் அட் மை மாம். அண்ட் இன்னை வரைக்கும் எங்க அம்மாவை பாத்துக்கிறதுல அவர் கண்ணை பார்த்தா அவ்வளோ லவ் இருக்கும். ஹி இஸ் வெரி ஸ்வீட் தட் வே அண்ட் இஸ் பிக் ரொமான்டிக். ஆனா நீங்க சொல்லுங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி விஷயம் அப்பாட்ட. அப்படியா அப்படிங்கிறலாம் திடீர்னு ஒரு நாள் நான் காணும். அப்படியா எல்லாருமே அதான் டென்ஷன், எங்க இவன் காணும். ஓகே, சினிமாவுக்கு வேணான்னு சொன்னதுனால ஏதோ என்ன பண்ணிட்டானாங்களே. நான் அழகா ஷூட்டிங் சாமான்லாம் ஏற்றின பெட்ஃபோர்ட்ல ஏறி போயிட்டேன் மைசூருக்கு குருசிஷன் ஷூட்டிங்க்கு. சூப்பர். அங்கே போய் முத்துராமன் சார் ரூமில் போய் உட்காந்துட்டேன். இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் தேட போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் முத்துராமன் சார் ஃபோன் பண்ணி அப்பாட்டு சொல்லி எல்லாம் அவன் இங்கே தான் இருக்கான், என் கூட தான் இருக்காங்க. அப்படியா அப்படின்றதால அந்த அப்படியா சார் அதே தான் அப்பாட்ட அப்படியா அப்படிங்கிற மாதிரி. அதான் தெரியாத விஷயன்றது இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி தான். அவர் நல்ல பயங்கர ஓப்பன் கேரக்டர் தான். பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கோவக்காரன்னு தெரியும், ரொம்ப டென்ஷன் பட்டுன்னு தெரியாது. நான் சொல்கிறது எப்போனா ரீசெண்டாக வந்து அவர் இந்த நியூஸ் சேனலுக்கு பேச ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, அரைச்சிட்டோம் சமூகத்து மேலே இருக்கு ரொம்ப அது ஏதாவது எங்கேயாவது ஏதாவது நடக்கும், இங்கே உட்காந்து அதுக்கு டென்ஷன் ஆகிடுவார். நீங்கள் பண்ண பெரிய தப்பு அப்பா மன்னிச்சது இல்லை, அது எப்படி சொல்கிறது, சொன்னால் என் பேர் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். இல்லை ஒன்னொன்னு அப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு தப்புமே அவ்வளவு பெருசா இல்ல. என்ன ஒரு விஷயம்னா பொய் சொன்னா பிடிக்காதுன்றது ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பெரிய இதுல சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டேன்னா கூட நான் தான் முதல் நாள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கு முக்கிய காரணம் நான் தான், என்ன பண்றது வந்துருங்க அப்படின்றோம். அவர் அங்கே வந்துருவாரு, கோவம் இருக்கும். ஆனா அந்த கோவத்தை என்ன பண்ணுவாருன்னா சரி ஓகே விடு பார்த்துக்கலாம், என்ன பண்ணணும், எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், போகலாம். ஏன்னா அதை வந்து நான் வந்து மறைச்சு வச்சோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி அவருக்கு தெரிஞ்சோ அந்த மாதிரி சீன்ஸ் நடக்காது. எனக்கு இது தெரிஞ்சனால என்ன ஒன்றா என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் முதலாள் எங்கேயும் போய் உட்காராத, முதல்ல அவர்கிட்ட சொல்லிடு. வணக்கம், இந்திரஜா சங்கர் ரோபோ சங்கருடைய மகள். ஒரு வார்த்தை அப்படியே சொல்லிடுங்களேன். இந்திரஜா சங்கர் டாட்டர் ஆஃப் ரோபோ சங்கர். இந்திரஜா சங்கர் டாட்டர் ஆஃப் ரோபோ சங்கர். ரொம்ப முக்கியமான விஷயம், அப்பா கிட்ட எங்களுக்கு தெரியாத அப்படியா அப்பா அப்படியா அப்படிங்கிற மாதிரி விஷயம் இது வரைக்கும் வெளியில உங்களுக்குலாம் தெரியாது, அப்பா அப்படி தெரியுமா அப்படி அப்படி கேட்குறேன். டாடி கிட்ட சீக்ரெட்னா செம்மையா டீ போடுவாரு. அப்படியே வந்து இந்த சொல்லுவாங்கல்ல இப்படி டிப் பண்ணி எடுத்தா அந்த டீ கலர்லாம் தெரியும், அவ்வளோ சூப்பரா போடுவார். ஸோ ஒரு டீக்கு நாங்க பெரிய ஃபேன் வீட்டில். நீங்க பாண்டியமாவா டிஸ்டிங்ஷன் வாங்கினீங்கல்ல, அப்ப என்ன சொன்னார்? அவர் வந்து ஆனந்த கண்ணீர். அப்படியே டாடி வந்து இந்த அப்படியே பிகில் படம் தான் நான் அப்படியே தியேட்டர்ல பார்த்தேன். ராயப்பன் சார் வாடா அப்படின்னு கூப்பிடுவார்ல கண்ணில் தண்ணி, அந்த மாதிரி டாடி இப்படி என்ன பார்த்துட்டே இருந்தாரு. ஓடி போய் கட்டி பிடிச்சு அந்த கண்ணீர் அந்த சிரிப்புலேயே 1000 அர்த்தம் இருந்துச்சு. Black Sheep தீரா கதை. Watch it only on BS Value.